வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான். தேனி மாவட்ட பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக ரயில்வே அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை, போடிநாயக்கனூரிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் தினசரி பயணிகள் ரயில் வேண்டும், முன்பதிவு செய்யப்படாத ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். எதை வச்சு இவங்க இந்த கோரிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னா, காலையில் 8 மணிக்கெல்லாம் 8:20க்கெல்லாம் மதுரையில் இருந்து புறப்பட்டு 10 மணிக்கு போடிநாயக்கனூர் வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் திரும்ப கிளம்பி 7:50க்கு மதுரைக்கு போகுது. அப்போ இடைப்பட்டு இருக்கக்கூடிய சும்மாவே நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த ரேக்குகளை பயன்படுத்தி தூத்துக்குடி வரைக்கும் ட்ரெயின் இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. சரி, இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் வச்சு எப்படி தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு அந்த டயத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு கேட்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரயிலுமே அதிக நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தினசரி காலையில் 7:45 மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது தூத்துக்குடிக்கு காலையில் 9:30க்கெல்லாம் போயிடுது. அப்படி 9:30க்கு போகக்கூடிய இந்த ரயில் ஈவினிங் 6:15 வரைக்கும், மாலை 6:15 வரைக்குமே தூத்துக்குடியில் சும்மா தான் நிற்கும். அதுக்கப்புறம் கிளம்பி 8 மணிக்கு திருநெல்வேலி போய் சேரும். இந்த 2 ரயில்களினுடைய ரேக்குகளையும் பயன்படுத்தி தினசரி ரயிலை இயக்கலாம். இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ரயில் ஞாயிற்றுக்கிழமை இயங்காது. ஆனால் இந்த 2 ரயில்களையும் பயன்படுத்தினா நிச்சயமாக எல்லா நாளுமே இந்த ரயிலானது இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, காலையில் 8:20 மணிக்கு போடிநாயக்கனூர் செல்லக்கூடிய ரயில் மதுரையிலிருந்து புறப்படும். போய் 10 மணிக்கு போடிநாயக்கனூரை சேர்ந்துடும். அதற்கடுத்து 10:30க்கு மீண்டும் புறப்பட்டு மதுரைக்கு வந்தது அப்படின்னா கூடுதல் சேவையும் கிடைக்கும். அதே மாதிரி மதுரையில் இருந்து இந்த ரயிலானது தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு ஈவினிங் 6:15 மணிக்கு கிளம்பக்கூடிய திருநெல்வேலி ரயிலாக புறப்பட்டு சென்றது அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்து காலையில் 7:45க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 9:30க்கு எல்லாம் தூத்துக்குடிக்கு போயிடுது. மீண்டும் 10 மணிக்கு அங்கே இருந்து தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மதுரை மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல் ஈவினிங் 6 மணிக்கு இந்த ரயிலானது மீண்டும் மதுரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு போடிநாயக்கனூர் மற்றும் தேனி பகுதி பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாக கோரிக்கை அப்படிங்கிறத விடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சும்மா நிறுத்தி வைக்கக்கூடிய ரயில்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாஞ்சிமணியாச்சி வரைக்குமே இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்குது தூத்துக்குடியில். இப்போ மதுரையில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் 7:30க்கு மைசூர் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் தூத்துக்குடிக்கு ட்ரெயின் கிடையாது. அதே மாதிரி ஈவினிங் 5:30 மணி வரைக்குமே தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்குமே ட்ரெயின் கிடையாது. ஆக பகல் நேரத்தில் ரயில் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு ரயில் இயங்கும் பட்சத்தில் மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் பகல் நேர ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிகப்படியான மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நியாயமான கோரிக்கையும் கூட. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். அப்போ தான் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும். ஏன்னா வணிக ரீதியாக இப்போது நம்ம விருதுநகர் போகிறதா இருக்கட்டும் அல்லது திருநெல்வேலி போகிறதா இருக்கட்டும், இன்னும் தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் போடிநாயக்கனூரிலிருந்து அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பேருந்தை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தூத்துக்குடிக்கு ரயில் இயங்கும் பட்சத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதத்தில் இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் போகிறதுக்கும் ரொம்பவும் பக்கமாயிடும் தூத்துக்குடி போயிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து மூணார் வருபவர்களுக்குமே இது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லாத ஒன்று. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்குது. அது வரைக்கும் காத்திருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.